இது நம்ம ஃபேமிலி. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். விஷால் பிரியா பவனி சங்கர் யோகி பாபு நடிப்பில் அரி இயக்கத்தில் ரத்னம் வெற்றி நடை போடுகிறது. வீட்டில் இருந்து பிள்ளைங்களை பார்த்துக்கிற ஃபாதரோ மதரோ கொஞ்சம் ஃபிசிக்கலி பிள்ளைங்களை ஆக்டிவேட் பண்ணி தான் ஆகணும். சும்மா நான் கிரிக்கெட் கிளாஸுக்கு அனுப்புவேன், அப்போ மட்டும் பிள்ளைங்க ஃபிசிக்கலாக விளையாண்டா போதும். மிச்சபடிக்கு வீட்டில் ஒரு கவுச் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க, கவுச்சிலேயே உட்காந்துட்டு மொபைல் நோண்டிகிட்டே இருக்குது, அப்படி இல்லைன்னா டிவி பார்த்துட்டு இருக்குது. பிள்ளைங்க நம்ம பார்க்குறத வச்சு தான் அவங்களும் பண்ணுவாங்க. என்னோட அம்மாவோ என்னோட அப்பாவோ அவங்களுக்குன்னு டைம் எடுத்து சில விஷயங்களை டெவலப் பண்ணுறாங்க. இதை பார்க்குற குழந்தை எப்படி வளரும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அவங்களும் நானும் லைஃப் டைம் லேர்னராக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க, பண்ணுவாங்க. ஒரு அம்மாவோட அரவணைப்பு இதெல்லாம் எல்லா குழந்தைங்களுக்கும் தேவைதான், கரெக்டுங்களா? அப்போது நம்ம அதை கொடுத்தோம்மா குழந்தைக்கு. ஒர்க்கிங் மதராக இருக்கிறது தப்புன்னு நான் சொல்ல வரல, ஆனால் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக யோசிச்சு பார்க்கணும். இப்போ என்னுடைய சன் இந்த மாதிரி பண்ணிட்டான், இல்லை என்னுடைய டாட்டர் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா நான் மென்டலி ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிறேன், அஃபெக்ட் ஆகிறேன். தேவ் கம் இன் டு அவர் லைஃப் டு டீச் அஸ் சம்திங். நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அதை வளர்க்குறது தான் என்னோட வேலைன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த குழந்தையோட சேர்ந்து அந்த பேரண்ட்டும் வளர்றாங்க. ஃபெமினிசம் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம அந்த ஒரு ஃபெமினினிட்டியவே விட்டு கொடுக்கறதுக்கு தயாராகிட்டோம். ஒரு மங்கி பிறந்து அதை தொடாமையே வச்சுட்டு இருந்தா 3 monthsல அந்த மங்கி இறந்து போயிருந்தான். அந்த அளவுக்கு டச் அப்படிங்கிறது ரொம்ப தேவை. அப்போ காலையில நான் பிள்ளைய விட்டுட்டு போயிடுவேன், நைட்டு அந்த பிள்ளை தூங்கின பிறகு தூங்கிட்டியா அப்படின்னு தடவி கொடுக்கறதுல ஒரு பிரயோஜனமே கிடையாது. பீச்சுக்கு போறது அப்படிங்கிறது பெரிய ஹீலிங் ப்ராசஸ் அண்ட் பாண்டிங் ப்ராசஸ். அங்க போனோடனே பேரண்ட்ஸும் குழந்தையா மாறிடுவாங்க, கரெக்டுங்களா? ஆனா எத்தனை பேரண்ட்ஸ் சில்ட்ரனை பீச்சுக்கு கூப்பிட்டு போறாங்கன்னு கேளுங்க. ஐபிசி மங்கை வியூவர்ஸ்க்கு ஹாய். இப்போ நம்ம கூட இருக்கிறாங்க லைஃப் கோச் திவ்யா கண்ணன் மேம். வணக்கம் மேம். வணக்கம் ஸ்ரீ. ஸோ இந்த சம்மரில் மதர்ஸ்க்கு எப்படி அவங்கள கேர் பண்ணிக்கிறது அண்ட் அவங்களுடைய கிட்ஸை எப்படி அவங்க ஒரு நல்ல வழியில கொண்டு போகிறது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய டவுட்டோட வந்திருக்கோம். இதுதான் நிறைய பேர் இப்போ கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மொபைல் அடிக்ஷன். பிள்ளைங்க கிட்ட மொபைல் கொடுக்காம இருக்க முடியல, ஏன்னா தொல்லை பண்ணி மொபைல் கேட்டுகிட்டே இருக்காங்க. அண்ட் உண்மையை சொல்லணுன்னா அம்மாக்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா மொபைல் பார்த்துட்டு ரிலாக்ஸ்டாக வீட்டில் உட்காந்துட்டு இருந்தவங்களுக்கு இப்போ பிள்ளைங்க போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எப்படி அவங்கள என்கேஜ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு $1 million கொஸ்டின் தான். நான் பர்சனலாக என்ன சொல்லுவேன்னா, வீட்டில் இருக்கிற வேலைகள் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து பகிர்ந்து பண்ண பழகினாலே நல்லாவே டைம் போகும். பிள்ளைங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறது எப்படி, சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு காய் நறுக்கிறது எப்படி, அது பாயாக இருக்கலாம் கேர்ளாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் ஒரு வேலைக்கு ஆள் வச்சுட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. இன்னொரு குரூப் ஆஃப் விமென் எப்படி இருக்காங்கன்னா, நான் தான் என் பிள்ளைக்கு எல்லாமே பண்ணணும், பிள்ளை தூங்கி எந்திரிச்சு சாப்பிட்டா போதும் அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டுட்டு பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, ஃபுல் டைம் மொபைலில் இருக்காங்க, ரைட்? ஸோ இந்த ஹாலிடேஸில் அவங்களோட பேசிக்கான ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கை பண்ண கற்றுக் கொடுக்குறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இதில் லைஃப் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு தறியை கூட்டுறதோ இல்லைனா காய் நறுக்கிறதோ குக் பண்ணுறதோ, பேசிக்காக இதெல்லாம் பிள்ளைங்க கற்றுக்கிட்டாங்கன்னா எங்கேனாலும் அவங்களால சர்வைவ் பண்ண முடியும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா இந்த சர்வைவல் ஸ்கில் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஜெப்டோ பண்ணால் எல்லாம் வீட்டுக்கு வந்துடும், பக்கத்தில் இருக்கிற கடைக்கு கூட யாருமே விட மாட்டாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, பயமாக இருக்குது, ஏதாச்சும் நடந்துருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணிட்டு பிள்ளைங்களுக்கு சோஷியலைஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் வீட்டில் இருக்கிற வேலைகளை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் இப்போ பேரண்ட்ஸே நிறைய பேர் பண்ணுறது இல்லையா மேம்? நீங்கள் கிட்ஸுக்கு பண்ணுறதுக்கு சொல்கிறீங்க, அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறது? இப்போ இருக்கிற டெக்னாலஜி நம்மளோட டைமை ரொம்ப சேவ் பண்ணுது. நிறைய விஷயங்களில் குயிக்காக பண்ணிட முடியுது. அப்படின்னா மிச்சம் இருக்கிற டைம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதனால தான் ஒரு புது கைண்ட் ஆஃப் மேட்னஸ் நம்மளோட சொசைட்டியில் வந்துட்டுருக்கு. ஒரு கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஐயோ டைம் இருக்குது, என்ன பண்ணேன்னு தெரியல, எப்படி சமாளிக்கன்னு தெரியலன்னு. ஏன்னா பேசிக்காக நம்ம பண்ண வேண்டிய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே பண்ண மாட்டோம்ல. ஸோ நான் இது பேரண்ட்ஸ்க்கு தான் சொல்கிறேன். எஸ்பெஷலி வீட்டில் இருந்து பிள்ளைங்களை பார்த்துக்கிற ஃபாதரோ மதரோ கொஞ்சம் ஃபிசிக்கலி பிள்ளைங்களை ஆக்டிவேட் பண்ணி தான் ஆகணும். சும்மா நான் கிரிக்கெட் கிளாஸுக்கு அனுப்புவேன், அப்போ மட்டும் பிள்ளைங்க ஃபிசிக்கலாக விளையாண்டா போதும். மிச்சபடிக்கு வீட்டில் ஒரு கவுச் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க, கவுச்சிலேயே உட்காந்துட்டு மொபைல் நோண்டிகிட்டே இருக்குது, அப்படி இல்லைன்னா டிவி பார்த்துட்டு இருக்குது.
இது கொஞ்சம் ரொம்பவே தவிர்க்கணும். ரொம்ப கஷ்டமான உண்மையாக இருக்கும். ஆனால் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் வரக்கூடிய ஜென்ரேஷனை நம்ம சேவ் பண்ண முடியும். மேம் இப்போ வந்து பேரண்ட்ஸ்க்கு சம்மர் வந்துருச்சு, ஸோ வந்து எங்கேயாவது ஸ்விம்மிங் கிளாஸ் வந்து இருக்குது, இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ், இப்போ ஒரு கெரியர் வந்து அவங்களுக்கு மேபி அதில் கூட நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ஸை அதுக்கு போகிறதுக்கு அவங்க வந்து அலோவ் பண்ணுறாங்க. பட் வீட்டில் ஒரு பையன் இப்போ இருக்கிறாங்க அப்படின்னா, பையன் போய் யாராவது வந்து காய்கறிலாம் வெட்டால் நல்லாவா இருக்கும், வீடு க்ளீன் பண்ணால் நல்லாவா இருக்கும், நீ அதெல்லாம் பண்ண வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பேரண்ட்ஸ் சொல்லிடுறாங்க, இல்லைன்னா வீட்டில் இருக்கிற பாட்டி அவங்கெல்லாம் வந்து அப்படி சொல்லிடுறாங்க, அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி மேம் வீட்டில் உள்ள வேலையை வந்து கிட்ஸை பார்க்க வைக்கிறது? சரி, ஸ்விம்மிங் கிளாஸ் அனுப்புறது நான் தப்புன்னு சொல்லவே இல்லை. கண்டிப்பாக ஹாபீஸ் வந்து பிள்ளைங்களுக்கு இருந்து தான் ஆகணும். ஏதாச்சும் 1 or 2 ஹாபி கிளாஸஸ் இந்த சம்மர் ஹாலிடேஸில் அவங்கள என்கேஜ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுவும் அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் என்கேஜ் பண்ணால் ரொம்ப நல்லது. ஆனால் நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் லைஃப் ஸ்கில்ஸ். இப்போ அடுத்தே வந்து குழந்தை வந்து யூகேக்கோ யூஎஸ்க்கோ போய் மாஸ்டர்ஸ் படிக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே அவங்க தான் அதை பண்ணி ஆகணும். கரெக்டுங்களா? அது மாதிரி பேரண்ட்ஸ் எத்தனை நாளைக்கு இவங்க கூடயே இருப்பாங்க? ஸோ ப்ரிப்பேரிங் த சைல்டு ஃபார் த ஃப்யூச்சர் அப்படின்னா எஜுகேஷன் கொடுக்கறது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு உண்டான வேலைகளை அவங்களே பண்ணக்கூடிய அந்த பக்குவத்தை கிரியேட் பண்ணுறது தான் வந்து கரெக்டான பேரண்டிங். இப்போ கிட்ஸுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருமே நினைக்கிறாங்க, முடிஞ்ச அளவு அதை வந்து பண்ணுறாங்க. பட் இப்போ சம்மர் டைம் அப்படிங்கும்போது அவங்க ஃபுல்லாகவே வந்து கிட்ஸை பார்க்குறது அப்படின்றதுல வந்து மேக்ஸிமம் டைம் போகுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களுக்கு மேபி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க எப்படி கொஞ்சம் என்கேஜாக வச்சுக்கிறது, எப்படி வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கிறது? பிள்ளைங்களுக்கு ஹாபி கிளாஸ் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக அம்மாக்களும் ஹாபீஸில் இன்வால்வ் ஆகணும். ஏன்னா லேர்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். இப்போ புதுசாக நிறைய விஷயம் லேர்ன் பண்ணலாம். வெளியே போய் என்னால் எதுவும் கிளாஸ் கற்றுக்க முடியலனா இப்போ ஆன்லைன்லேயே பயங்கரமாக கற்றுக்க முடியும். எனக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னா ஆன்லைன்லேயே கற்றுக்கலாம். மியூசிக் கற்றுக்க முடியும். இல்லை எனக்கு எம்ப்ராய்டரி பிடிக்கும், இல்லைனா ஹேண்ட் ஒர்க் பிடிக்கும்னா அவங்களுக்குன்னு ஒரு ஹாபி வச்சுக்கணும். அவங்களும் எனக்கு ஒரு 1 hour அட்லீஸ்ட் என்னோட ஹாபிக்குன்னு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுட்டா பிள்ளைங்க வந்து நம்ம பார்க்குறத வச்சு தான் அவங்களும் பண்ணுவாங்க. ரைட்? என்னோட அம்மாவோ என்னோட அப்பாவோ அவங்களுக்குன்னு டைம் எடுத்து சில விஷயங்களை டெவலப் பண்ணுறாங்க. இதை பார்க்குற குழந்தை எப்படி வளரும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அவங்களும் வந்து நானும் லைஃப் டைம் லேர்னராக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க, பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ் சைடில் வந்து யோசிச்சோன்னா இன்னொரு மேஜரான ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. இப்போ என்னன்னா நம்மள பிறந்து அந்த வளர்ந்த அந்த ஒரு சொசைட்டி வந்து வேற மாதிரி. ஸோ அந்த ஃபேமிலி அட்டாச்மெண்ட், ஃபேமிலி பாண்டிங் அப்படின்றது நம்மளை பொறுத்த அளவில் வேற மாதிரி இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய கிட்ஸ் பொறுத்த அளவில் சரி இப்போ எங்கேயாவது போய் படிக்க போகிறாங்க, வேற ஊருக்கு போகிறதுலாம் வந்து இப்போ எங்கள் அம்மாலாம் சென்னையில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னா முதல்ல விடவே இல்லை, அலோவ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப கேட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து படிக்கிறதுக்கே நான் ஃபாரின் போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்ஸாக இருக்காங்க. இந்த சொசைட்டியில் இவங்களுக்கு வந்து ஃபேமிலி பாண்டிங் அப்படின்றதே இல்லையோன்னு ஒரு ஃபீல் வந்து வருது. அந்த அம்மாக்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, பசங்க நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனால் இவங்க அந்த மாதிரி இல்லை அப்படின்ற. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? எதாவது நம்ம பண்ண முடியுமா, இல்லை அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறதா ஒரே வழியா? சொசைட்டி வந்து மாறிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் ஒரு ஹியூமன் நீடுங்கிறது எப்பயுமே வந்து நிலையான ஒரு விஷயம்தான். அதாவது அன்பு, எனக்கு ஒரு ஸ்பரிசம், ஒரு அம்மாவோட அரவணைப்பு, இதெல்லாம் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் தேவைதான். கரெக்டுங்களா? அப்போது நம்ம அதை கொடுத்தோமா குழந்தைக்கு, சின்னதுலேருந்து வந்து அந்த அரவணைப்போட அந்த அன்போட நம்ம வளர்த்தோமா, நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோமா? ஏன்னா நீ இண்டிபெண்ட் சைல்டாக இருக்கணும். ஃபர்ஸ்ட்லேருந்தே க்ரீச்சில் போய் விட்டுறது, ஒரு 1.5 வயசு 6 மாதத்துல இருந்தெல்லாம் இப்போ க்ரீச்சில் விட்டுறாங்க. சரி, ஒர்க்கிங் மதராக இருக்கிறது தப்புன்னு நான் சொல்ல வரல, ஆனால் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக யோசிச்சு பார்க்கணும். திடீர்னு ஒரு நாள் குழந்தை வளர்ந்தவனையும் நான் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், நான் போகிறேன் அப்படிங்கிறப்போ அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, என்னடா இப்படி என்னை விட்டு போகிறானே அப்படின்ட்டு. ஆனால் அவங்க குழந்தையா இருக்கிறப்போ டிட் வி ஸ்பெண்ட் டைம் வித் தெம்? நம்ம நரிஷ் பண்ணோமா, அந்த பாண்டை நல்லா ஸ்ட்ராங்காக க்ரியேட் பண்ணோமா அப்படிங்கிறது வந்து பேரண்ட்ஸ் அவங்களே கேட்டுக்கணும். ஸோ நீங்கள் முதல்ல ஒழுங்காக அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா அவங்க அப்படி போக மாட்டாங்கன்னு சொல்கிறீங்களா, இல்லை போனாலும் பாண்டிங்கில் இருப்பாங்க அப்படின்னு? போனாலும் பாண்டிங்கில் இருப்பாங்கன்னு நான் சொல்ல வரேன். கரெக்டுங்களா? சரி, நான் வந்து ரொம்ப இண்டிபெண்ட் சைல்டாக இருக்கணும் அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் வளர்க்குறாங்க. ஆனால் பிள்ளைங்க வளர்ந்து இண்டிபெண்ட்டாக டெசிஷன் எடுக்கிறப்போ அவங்களுக்கு அது பிடிக்கல. இண்டிபெண்ட்டாக இருக்கணும், ஆனால் நான் சொல்கிறபடியே கேட்டுட்டு என் கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி இண்டிபெண்ட் ஆகும்? கரெக்ட். ஏன்னா குழந்தையிலேருந்து சொல்கிறது தானே அந்த பிள்ளையும் வளர்ந்துரும். கரெக்டுங்களா? அப்போ வேணால் பேரண்ட்ஸ் வந்து பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க. நானாக ஒரு லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு இண்டிபெண்ட் ஆகிறது, இல்லைனா நான் இந்த மாதிரி தான் வெளியில் போய் நான் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு கிளம்பணும். அப்படிங்கிறப்ப என்னை விட்டுட்டு போயிருச்சு என் குழந்தை
அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. பட் நீங்கள் தானே இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்க, அப்போது அது பண்ணுறப்போ நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ நானாவே என்னோட கெரியர் சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நான் பண்ணும்போது என்னோட பேரண்ட்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. பிகாஸ் அவங்க மென்டலி அவங்க அதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்ற ஒரு விஷயமும் இப்போ நம்ம சொசைட்டியில் இருக்கிறது தான். இப்போ என்னுடைய சன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான், இல்லை என்னோட டாட்டர் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா நான் வந்து மென்டலி ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுறேன், அஃபெக்ட் ஆகுறேன். அப்படி நான் ஆகக்கூடாது அப்படின்னா நான் அதுக்கு முதல்ல இருந்தே என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கணுமா? இப்போ வந்து ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா அப்போல இருந்தே என்ன நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணுமா? எக்ஸாக்ட்லி. குழந்தைங்க வந்து ஒரு ப்ரீஃப் பீரியட் ஆஃப் டைம் நம்ம கூட இருக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்க. தேவ் கம் இன் டு அவர் லைஃப் டு டீச் அஸ் சம்திங். நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அதை வளர்க்குறது தான் என்னோட வேலைன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த குழந்தையோட சேர்ந்து அந்த பேரண்ட்டும் வளர்றாங்க. கரெக்டுங்களா? ஸோ அந்த குழந்தை வந்த பிறகு தான் நிறைய டிசிப்ளின் வந்து அந்த பேரண்ட்ஸ்க்கே வர ஆரம்பிக்குது. நிறைய புரிதல் லைஃப்பை பற்றி அப்போ தான் வர ஆரம்பிக்குது. அப்போவே அவங்களுக்கு தெரிஞ்சிடணும் இது நிரந்தரமான ஒரு விஷயம் கிடையாது. குழந்தைங்க வந்திருக்காங்க, ஆஃப்டர் தட் அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்துடும். அவங்க எப்படியும் இந்த நெஸ்ட்டை விட்டு பறந்து போயிடுவாங்க. இந்த எம்டி நெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்ச நாளைக்கு அந்த எம்டி நெஸ்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நான் சொன்ன மாதிரி அவங்களுக்குன்னு சில ஹாபீஸ், அவங்களுக்குன்னு ஒரு சோஷியல் சர்க்கிள், இதெல்லாம் ஃபர்ஸ்ட்லேருந்தே அவங்க டெவலப் பண்ணிட்டு வந்திருந்தாங்கன்னா அந்த மாதிரி குழந்தைங்க போகிறப்போ அவங்களுக்கு ரொம்ப பெரிய தாக்கம் வராது. இப்போல்லாம் வந்து இன்னொரு கல்ச்சர் ஒன்று இருக்குது. குழந்தைங்க வந்து அப்பா அம்மா கிட்ட விட்டுட்டு நம்ம வேலைக்கு போகிறது அப்படின்றது இருக்காங்க. அவங்க பிஸியாக இருக்கிறாங்க, ஏர்னிங் அப்படின்றது முக்கியம் தான். ஸோ இவங்களுக்கு வந்து எப்படி அந்த பேரண்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க ஹேண்டில் பண்ணுறது? ஆமாம், அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சிலர்லாம் வந்து ட்ராப் ஆன ஃபீலிங்க்கு வந்துடுறாங்க. ஏன்னா அப்போ தான் ரிட்டையர் ஆகிட்டு நம்ம லைஃப்பை நம்ம வாழலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ வந்து பேரப்பிள்ளைங்களை வந்து ஒரு லயபிலிட்டி மாதிரி கொடுத்துட்றாங்க. அதாவது நீங்கள் பார்த்துக்க முடியுமா அப்படிங்கிறதுலாம் இல்லை, நீங்கள் தான் பார்த்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டம்ப் பண்ணிட்டு அவங்களோட சோஷியல் லைஃப் வச்சுக்கிறாங்க, அவங்களோட அஃபீஷியல் லைஃப் வச்சுக்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். அவங்க கரெக்டாக ஒரு குழந்தை அப்படின்னா அந்த அம்மா அப்பாவோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அந்த குழந்தைய பார்த்துக்கிறது. தாத்தா பாட்டி வந்து அப்பப்போ வந்து அவங்கள பார்த்துக்கிறது அப்படிங்கிறதுலாம் ஓகே. ஆனால் திஸ் இஸ் நாட் ஃபேர் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். இப்போ ஒரே வீட்டில் வச்சிருக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து ஊருக்கே அனுப்பிடுறாங்க, குழந்தைய நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு. அப்போ அந்த குழந்தைங்க வளரும் போது எப்படி அவங்க அப்பா அம்மா சொல்ல வந்து கேட்பாங்க? அந்த பாண்டிங் அப்படின்றது இருக்குன்றது ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது. ஃபெமினிசம் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம வந்து அந்த ஒரு ஃபெமினிட்டியவே வந்து விட்டு கொடுக்கறதுக்கு தயாராகிட்டோம். கரெக்டாக இப்போது ஒரு குழந்தை பிறந்தா இவ்வளோ நாளைக்கு குழந்தையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி மெட்டர்னிட்டி லீவே இருக்குது. ஆனால் அந்த மெட்டர்னிட்டி லீவையும் பைபாஸ் பண்ணிவிட்டு நான் போய் வேலைக்கு போனால் தான் அடுத்தடுத்து கெரியரில் நான் முன்னேற முடியும் அப்படின்னு நிறைய பேர் அதையே பைபாஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் ஒரு குழந்தைக்கு ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வைட்டல். அம்மா வந்து கண்டிப்பாக கூட இருக்கணும். ஏன்னா அந்த நேரம் தான் அதுக்குரிய இமோஷனல் டெவலப்மெண்ட் எல்லாமே டெவலப் ஆகுது. ஸோ ஸ்பரிசம்னு சொல்லுவாங்க, ஒரு குழந்தையோட ஹக்கு. ஒரு குழந்தை, அதாவது ஒரு மங்கி வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணாங்களாம்மா. ஒரு மங்கி பிறந்து அதை தொடாமையே வச்சுட்டு இருந்தா 3 monthsல அந்த மங்கி இறந்து போயிருந்தான். அந்த அளவுக்கு வந்து டச் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தேவை. அப்போ காலையில் நான் பிள்ளையை விட்டுட்டு போயிடுவேன், நைட்டு அந்த பிள்ளை தூங்கின பிறகு தூங்கிட்டியா அப்படின்னு வந்து தடவி கொடுக்கறதுல ஒரு பிரயோஜனமே கிடையாது. ரைட்? ஸோ அந்த ஒரு 3 இயர்ஸை வந்து டெடிக்கேட்டடாக ஒரு குழந்தைய நான் வளர்க்குறதுக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட்னு நினச்சிக்கிட்டா கூட பரவாயில்ல. அப்படி நினச்சிட்டு அதுக்கப்புறம் they will have their life. அப்போது அந்த குழந்தை வந்து ஸ்கூல் போக ஆரம்பிச்சிடும். ரைட்? அதை நம்ம இப்போ சொன்னோன்னா அது ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு டாப்பிக்காக மாறிடுது. ஆனால் ஒரு ஹியூமன் பீயிங்கை இந்த உலகத்துக்கு நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா we should be dedicated. அப்படி இல்லைனா யூ ஆல்வேஸ் ஹாவ் அ சாய்ஸ் நாட் டு ஹேவ் சில்ட்ரன். நம்மளால் பார்த்துக்க முடியாது அப்படின்னா நோபடி இஸ் ஃபோர்சிங் யூ டு ஹேவ். ஆனால் நம்ம ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அதை பார்த்துக்கிறது வந்து நம்மளோட கடமை. ஒரு ரெஸ்பெக்ட் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்றதே நிறைய குழந்தைங்களுக்கு தெரியறதில்ல. அதை பேரண்ட்ஸுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா அப்படின்றது ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்ணுறது மேம்? இது பார்க்கும்போது உண்மையாகவே பேரண்டிங் உண்மையில அவங்களுக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டே வருது. ரொம்ப கன்ஃபியூஸ்டான சொசைட்டியாக தான் இருந்துகிட்ருக்கோம் இப்போது. நீங்கள் சொல்கிற மாதிரி பேரண்ட்ஸ் வந்து விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறத வந்து விடுறதே கிடையாது. அது எப்படி அவன் சொன்னான்ல, நீ ஃபைட் பண்ணி நீ நின்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி எல்டர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறது, இதெல்லாம் வேல்யூ சிஸ்டம்னு சொல்லுவோம். இந்த வேல்யூ சிஸ்டம் தான் ஆக்சுவலி இந்த வெக்கேஷன் டைம்லலாம் சொல்லிக் கொடுக்கணும். அதான் நான் வேல்யூ சிஸ்டம்க்கெலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை. மாரல் ஸ்டோரிஸ்னு ஒன்று இருக்கும். புக்கு வாசிக்கிறப்போ வந்து நீதி கதைகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நீதி கதைகள் புக்கெல்லாம் இப்போ யாருமே வாசிக்கிறது இல்லை. இப்போலாம் வந்து சிண்ட்ரலா புக், இந்த மாதிரியான ஒரு ஃபாரின் ஆத்தர்ஸோட புக்ஸை தான் வாசிக்கிறாங்க. அதில் என்ன நீதி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நம்மளோட ஊரில் இருக்கிற நீதி கதைகளை டெய்லி பெட் டைமாக அவங்க வாசிச்சாங்கனாலே போதும், பிள்ளைங்க வந்து கிராஸ் பண்ணிப்பாங்க. ரைட்? ஆனால் அதெல்லாம் காணாம போயிடுச்சு இப்போது. I think we have to reinvent the wheel again. ஸோ இப்போ ஸ்கூலிங் வந்து போகிறாங்க குழந்தைங்க, இப்போது லீவு அதுக்கப்புறமா எப்படியும் போவாங்க அப்படின்னு வச்சுக்கலாமே. அப்படி போகும்போது
இந்தந்த விஷயங்கள் கண்டிப்பா பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைங்க மேல கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது ஏதாவது ஒண்ணு இருக்கா? நான் சொன்ன மாதிரி அவங்க பார்த்துக்கிறதுக்கான விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடணும். லைக் ஒரு விஷயத்தை எப்படி ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறது. அதாவது ஹாலிடேஸ்னோடனே என்ன ஆகிருதுன்னா பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஜாலியாகிடுது. ஒரு 11 o'clock 11:30 எந்திரிச்சு அப்படியே டேரெக்டாக லஞ்சு சாப்பிட்டோன்னா போதும், பிள்ளைங்க தூங்கட்டும் அப்படின்னு விட்டுறாங்க. ஆனால் இந்த டைம் தான் வந்து ஒரு நல்ல ப்ராக்டிஸாக, வாங்க காலையில் சன்ரைஸ் பார்க்கலாம். இன்னும் சென்னையில் இருக்கிறவங்கலாம் வந்து போய் சன்ரைஸ் பார்க்க மாட்டாங்களா, எனக்கு ஒரு பெரிய சின் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக ஒரு பீச்சுக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து பெரிய ஹீலிங் ப்ராசஸ் அண்ட் பாண்டிங் ப்ராசஸ். அங்கே போனோடனே பேரண்ட்ஸும் குழந்தையா மாறிடுவாங்க. கரெக்டுங்களா? ஆனால் எத்தனை பேரண்ட்ஸ் சில்ட்ரனை பீச்சுக்கு கூப்பிட்டு போகிறாங்கன்னு கேளுங்க. அவங்களும் ஒர்க் போவாங்க. ஸோ சண்டே ஒரு நாள் தாங்க லீவு, நாங்கள் கொஞ்சம் தூங்கிட்டு ஒரு 11 மணி மாதிரி நாங்கள் எந்திரிக்கிறோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க, போக மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிறது, சில்ட்ரனுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சைக்காட்ரிஸ்ட்டை போகிறாங்க, ஒரு மாத்திரையை எடுத்து சாப்பிட்டுக்கிறாங்க, தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு ஒரு மாத்திரையை எடுத்து போட்டுக்கிறாங்க. பட் எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் ஃபார் ஃப்ரீ. நம்மளை சுற்றி நேச்சர் இருக்குது. ஸோ குழந்தைங்களை வந்து நேச்சரோடு இருக்கிறதுக்கு நிறைய பழக்கப்படுத்தலாம். கார்டனிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பழக்கப்படுத்தலாம். இதெல்லாம் இந்த சம்மர்லேயே நம்ம சொல்லி கொடுக்கலாம். சம்மர்லேயே அழகாக சொல்லி கொடுக்கலாம். கரெக்டுங்களா? வீட்டில் வந்து ஒரு சின்ன பால்கனி இருந்தால் போதும், இல்லைனா ஒரு ஜன்னலோரமாக ஒரு செடி வளர்த்து அதெல்லாம் வந்து நர்ச்சரிங்னு சொல்கிறோம். பிள்ளைக்கு வந்து அந்த நர்ச்சர் பண்ணுறது, என் செடிக்கு தண்ணி தேவையா, என் செடிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ ரொம்ப கிரவுண்டடாக சில்ட்ரனுக்கு வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற வேலைகள், அவங்கள பார்த்துக்கிற வேலைகள், இயற்கையோடு இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, இது மட்டுமே இந்த சம்மரில் அவங்க க்ரியேட் பண்ணி கொடுத்தா போதும். இப்போ வந்து இந்த லீவில் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து இங்கே குழந்தைங்களை பார்த்துக்குறோம். அப்போ போனதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க டோட்டலி அவங்களுடைய பழைய லைஃபுக்கு அப்படியே வந்து திரும்பிடுவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் வேற என்னென்ன மாதிரி இதை வந்து இன்னும் கொண்டு போனால் அவங்க லைஃப் நல்லா இருக்கும்? யோசிச்சு பாருங்களேன், ஒரு குழந்தை வந்து இந்த ஹாலிடேஸ் ஃபுல்லுமே அவங்களுக்குரிய வேலைகளை அவங்களே பண்ணி, வீட்லேயும் அவங்க சப்போர்ட் பண்ணி அப்படிலாம் பழகிட்டாங்கன்னா அந்த அம்மாவுக்கு வந்து ஆக்சுவலி ஸ்கூலுக்கு கிளப்புற ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்பவே கம்மியாகும். ஆமாம், இப்போ யோசிச்சு பாருங்க, என் டப்பாவை எனக்கே கட்டிக்க தெரியும். அந்த லீவ்ல ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறது. லீவ்ல வந்து நான் அம்மாக்காக வெங்காயம் உரிச்சு கொடுப்பேன், பூண்டு உரிச்சு கொடுப்பேன். அப்படி ஒரு குழந்தைய நம்ம பழக்கப்படுத்து, கீரை ஆஞ்சு கொடுக்குறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட மோட்டார் ஸ்கில்ஸ்லாம் பயங்கரமாக டெவலப் ஆகும். ஒரு 2-3 வயசுல இருந்தே பிள்ளைங்களுக்கு கீரை ஆயிடுறதுக்கு. அதான் சாப்பிடவே சாப்பிடாதே மேம், அப்புறம் எங்கே போய் கீரை ஆயிடுறது? ஏன் சாப்பிட மாட்டாங்கன்னா அவங்க வந்து பண்ணுறது கிடையாது. நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாங்குற திங்ஸை வந்து பிள்ளைங்களை கூப்பிட்டு போய் ஜாமான் வாங்க வைக்கணும். கீரை எடுக்கிறது, வெண்டைக்காய் எப்படி உடச்சி வாங்குறது, கத்திரிக்காய் சூத்தை எப்படி இருக்குன்னு பார்த்து வாங்குறது. ஒரு குழந்தையோட ஒரு வீக்லி ஷாப்பிங்க்கு மாலுக்கு போகாமல் இந்த மாதிரி காய்கறி கடைக்கு போனோம் அப்படின்னா நேச்சுரலி பிள்ளைக்கு வந்து ஆசை வந்துடும். வீட்டுக்கு வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து கழுவலாம். இது ஒரு ஃபேமிலி ப்ராஜெக்ட் ஆகிரும். எப்படி ஒரு half a day போயிடும்ல அதில். ஆமாம், கண்டிப்பாக. ரைட்? அப்போ அந்த பிள்ளைக்கும் வந்து அது ஜாலியாக இருக்கும். அப்போ நான் கட் பண்ண வெண்டைக்காவை அம்மா இன்னைக்கு குக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் அந்த பிள்ளை சாப்பிட தான் செய்யும். ரொம்ப பெருமைப்படும், நான் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான சந்தோஷத்தை தான் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். இப்போ நம்ம சொன்னது எல்லாமே வந்து வீட்டில் தாத்தா பாட்டிலாம் நிறைய சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் அவங்க சொல்லி கேட்காம இப்போ சரி சேனல் வழியாவது கேட்கட்டும் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த சம்மர் ஹாலிடேஸை வந்து நம்ம கிட்ஸை எப்படி வந்து ரொம்ப என்கேஜாக வச்சுக்கிறது அப்படின்றத வந்து சின்ன சின்ன ஐடியாஸ் கொடுத்துருக்குறோம். பட் இது எல்லாமே இதோடைய வேல்யூ வந்து ரொம்பவே அதிகம். அதை யார் யாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிப்பாங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸோட வந்து பார்க்கலாம் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். விஷால் பிரியா பவானி சங்கர் யோகி பாபு நடிப்பில் அரி இயக்கத்தில் ரத்னம் வெற்றி நடை போடுகிறது.